நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு தோட்டம்னு இருந்தாக்க அதில் பூக்கள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், மூலிகைகள் இப்படி எல்லா விதமான செடிகளும் இருக்கணும். அந்த செடிகளும் பலன் தர்ற வகையில் நமக்கு வளர்ந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். அப்படி பார்க்கையில் எங்கள் தோட்டத்தில் இப்போ நான் சொன்ன எல்லா விதமான செடிகளுமே இருக்குது. இங்கே இப்போ நீங்கள் பார்க்கலாம் விதவிதமான பூக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. பூக்கள் தான் காய்கறிகளும் பழங்களும் காய்க்கிறதுக்கு ஆதாரம். அதனால தான் இப்போ முதல்ல பூக்களை சொல்கிறோம். இந்த வீடியோவில் நாம் இந்த தோட்டத்திலிருந்து எப்படி பல்வேறு விதமான காய்கறிகளையும் கீரை வகைகளையும் கிழங்கு வகைகளையும் அறுவடை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நிறைவான அறுவடை கிடைக்கிறதுனால தான் தொடர்ந்து நாம் இந்த தோட்டத்தை வச்சு பராமரிக்கிறதுக்கு முடியுது. அதுவே ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். சிகப்பு வெண்டைக்காய் நிறையா காய்ச்சிருக்குதுங்க. அதை உடனே பறிச்சிடணும். ஒரு நாள் விட்டோம்னாலும் கூட அது அப்படியே முத்தி போகுது. பாருங்கள், பறிச்சிடலாம். அதை இது பாருங்கள், கொஞ்சம் முத்தி போயிடுச்சு. இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன். இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த செடியில் 2 வெண்டைக்காய் இருக்குது. இந்த 2 வெண்டைக்காயுமே எடுத்துக்குவோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. இந்த காயும் எடுத்துக்கலாம். லாங் பீன்ஸ் நிறையா காய்ச்சிருக்கு. ஒரு லாங் பீன்ஸ் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா காய்ச்சிருக்கு. இந்த லாங் பீன்ஸுங்களையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம். நிறையா காய்க்குதுங்க இந்த வருஷம். ஆனால் தக்காளி தான் இன்னுமே சரியாக வரல. இங்கே பாருங்கள், இது கொடியா காயான்னே கூட தெரியல. அப்படியே விட்டுட்டு போயிட்டோன்னா முத்தி போகுது. எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். குச்சிங்களுக்கு நடுவுலையும் கூட நிறையா காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். மேலே நெட்டுலேருந்து 2 காய் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். எனக்கு எட்டாததுனால இப்படி தான் எடுக்க முடியும். சமயத்தில் பாதியாக கட்டாயிருது. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா கட்டாகாமல் காம்போடு சேர்ந்துருச்சு. பச்சை லாங் பீன்ஸும் நிறையா காய்ச்சிருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ தொங்குது பாருங்கள். எல்லா செடியிலையும் காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துடணும், இல்லாட்டி அப்படியே முத்தி போகுது. இந்த பச்சை லாங் பீன்ஸ்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று நீளமாக இருக்கும். இப்போ பறிக்கிறது குட்டை வகை. இதுவும் நிறையா காய்ச்சிருக்கு அந்த செடியில். அது நான் பறித்து பாதியாக நிற்கிது பாரு, எட்டாமல். சிகப்பு ஒன்று, பச்சை ஒன்று. இந்த 2 சிகப்பும் அப்படியே சுருண்டுக்கிட்டு இருக்குங்க. அதனால் இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது இப்போ எந்த சீசனில் எங்கள் வீட்டில் காய்ச்ச இந்த லாங் பீன்ஸு முருங்கைக்காய் எல்லாம் பெங்களூர் போயிடுச்சுங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஒரு ரவுண்ட்லேயே நம்ம எல்லாத்தையும் பறிக்க முடியாதுங்க. பறிச்சிட்டோன்னு நினைப்போம். அப்போ 1-2 காய் விடுபட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், ஒன்று செடிக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி தான் 2 ரவுண்டு 3 ரவுண்டு வரணும். அப்போ தான் எல்லாத்தையும் பறிக்க முடியும். தோட்டங்கள்லேயும் அப்படி தான் செய்வாங்க. அதுக்கு பேர் தப்பு காய் அப்படிம்பாங்க. ஒருத்தர் நிறையா பறிச்சுக்கிட்டு போயிட்டு அடுத்த ரவுண்டு இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க கண்ணுக்கு தான் படும். அந்த மாதிரி தான் 2-3 தடவை சுற்றி வந்து தான் காய்கறிகளை பறிக்கணும். இது 2 இருந்தது நேரம் கண்ணுக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சது. இதையும் பறிச்சுக்குவோம். சூப்பராக ஒரு பன்னீர் புடலங்காய் காய்ச்சிருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். விட்டோன்னாக்கா முத்தி போயிடும். பதம் பார்த்து காய்கறிகளையும் பறிக்கணும். நம்ம புடலங்காயும் இங்கே வச்சுக்குவோம். இன்னும் கத்திரிக்காயெல்லாம் இருக்குங்க, பறிக்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் காய்ச்சிருக்குங்க. இந்த கத்திரிக்காய்ங்களையும் பறிச்சுக்கலாம்.
இந்த செடியிலையும் இருக்குது, இங்கேயும் பறிச்சிக்கலாம். இது வந்து பிளாக் பியூட்டி, பார்த்தாலே தெரியும். இது முள்ளு கத்திரிக்காய் இங்கே இருக்குது பாருங்கள், இதையும் பறிச்சிக்கலாம். இந்த செடிக்கு இதுதான் முதல் காய், பறிச்சிக்கலாம். காய் பெருசாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், சொர சொரன்னு. இது ஒரு டிசீஸு, இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு பிளாக் பியூட்டி இருக்குது, பறிச்சிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன பிளாக் பியூட்டி, அதையும் பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் நிறையா வகைகள் இருக்குங்க. ஆனால் வந்துட்டு நானும் போட்டு பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒயிட் லாங், பர்பிள் லாங் அதெல்லாமே போன வருஷம் போட்டிருந்தேன். ஆனால் இந்த காய்கள் வந்து நாட்டு காய்கள் தர்ற அளவுக்கு அந்த காய்கள்லாம் மகசூல் தர மாட்டேங்குது. தைப்பட்டத்துக்கு வேணால் இந்த வேங்கேரி கத்திரிக்காய் வாங்கி போடலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன். இருந்தாலும் இந்த நாட்டு கத்திரிக்காய்களில் இருக்கிற ருசி வந்து அதில் எல்லாம் இருக்கிறது கிடையாது. இங்கே ஒரு வெள்ளை பூசணிக்காய் பந்தலில் காய்ச்சி தொங்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், செடி அவரை பூக்கள் இருக்கிற அளவுக்கு காய்கள் வைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. பூக்கள் எல்லாம் அதிகமாக கொட்டி போகுது. எல்லாம் உரம் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அடுத்த இந்த பூக்கள்லாம் கொட்டிட்டு அடுத்து வர்ற பூக்கள் வந்து நல்லா காய்க்குமோ என்னமோ, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மிளகாய் செடியில் எல்லா மிளகாயுமே பழுத்துருச்சு பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து பறித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டாக்க வந்து அப்படியே குருவிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். மிளகாய் பழத்தை குருவிகள் சாப்பிடுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். அருமையாக சாப்பிடுதுங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த செடியில் ஃபுல்லாக பறிச்சாச்சு. இன்னொரு செடியில் இங்கே காந்தாரி மிளகாயும் இருக்குது பாருங்கள், இதையும் பறிச்சிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங் இது தண்டே, செடியும் ஸ்ட்ராங்கு, காரமும் ஸ்ட்ராங்கு. காந்தாரி இங்கே பாருங்கள், குருவி சாப்பிட்டு பாதி மிளகாயாக வச்சுருக்கு பாருங்கள். காந்தாரியை போய் இப்படி சாப்பிடுது. இருந்த மிளகாயெல்லாம் பறிச்சாச்சுங்க. இன்னும் முருங்கைக்காய் இருக்குது, பறிக்கலாம். கருணக்கிழங்கும் அறுவடை செய்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்டு கீழே சாஞ்சு இலைகளெல்லாம் காஞ்சு போனாலே கிழங்கு வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பெரிய தொட்டியில் இந்த சொரக்காய் செடியோடவும் இந்த அவரைக்காய் செடியோடவுமே இருக்கிறதுனால நான் பாருங்கள், இல்லை இதை வச்சு மண்ணெல்லாம் நீக்கிட்டு கிழங்கை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி மண்ணை எடுத்துகிட்டு அப்புறம்தான் கிழங்கு எடுக்கணும், எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த கிழங்கை மண்ணிலேருந்து எடுத்து கழுவிட்டோம். இது சின்ன கிழங்கு ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே ஒரு கிழங்கு இருக்குது. இந்த பெருசாக தாய் கிழங்கு சேனக்கிழங்கு மாதிரி இவ்வளோ பெரிய கிழங்கு வச்சுருக்கு. இந்த தண்டை கட் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 க்ரோ பேக் எடுத்து வச்சுருக்கேன். 3 க்ரோ பேக்லேயும் அந்த செடி வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி காஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததில் இங்கேயும் இந்த மாதிரி காஞ்சு வந்துருச்சு. காஞ்சு வந்தாலே கிழங்கு வச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த 3 க்ரோ பேக்கில் இருந்தும் நான் மண்ணை கொட்டிட்டு கிழங்கை எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த 3 க்ரோ பேக் மண்ணையும் கீழே கொட்டியாச்சு. இந்த பாருங்கள், இது ஒரு தூர், இது ஒரு தூர், இது ஒரு தூர். இதை வந்து லேசாக தண்ணியில் கழுவி பார்த்தேன். உள்ள கிழங்கு தெரியுது பாருங்கள். இது கருணக்கிழங்கை விட சேனக்கிழங்கு மாதிரி தான் வளர்ந்து வந்திருக்கு 3மே. இந்த 3ஐயுமே தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த 4 செடியிலேருந்தும் 4 கிழங்குகள் எடுத்தாச்சு பாருங்கள். இது பாருங்கள், இது ஒரு கிழங்கு, 2வது கிழங்கு, இது பாருங்கள் 3வது கிழங்கு நல்லா பெருசாகவே வந்திருக்கு. அதில் சின்ன கிழங்குகளும் இப்போ தான் வளர்ந்து வருது. ஆனால் அதுக்குள்ளே இலை காஞ்சு போயிடுச்சுன்னு தான் எடுத்துட்டோம். இது பாருங்கள் 4வது கிழங்கு, இன்னுமே சுத்தம் பண்ணணும். இந்த சின்ன கிழங்குகளும் அதிலேருந்து பறித்தது. இங்கே பாருங்கள், இவ்வளவு கிழங்குகள் வந்திருக்கு நமக்கு. இது நமக்கு
நிச்சயமாக 2 நாளைக்கு சமையலுக்கு போகிறோம் இந்த கிழங்குகள். கருணக்கிழங்கு கழுவி எடுத்தாச்சுங்க. 4 கிழங்கு எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சோன்னா இதுவும் வளர்ந்து அடுத்த சீசனுக்கு நமக்கு கிழங்கு கொடுக்கும். முருங்கைக்காய் நிறையா காய்ச்சிருக்குங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். மொட்டை மாடியிலேருந்தே நிறையா காயெல்லாம் பறிச்சிடலாம். இதை பறிச்சுக்கிட்டு காட்டுறோம். இந்த பாருங்கள், இவ்வளோதான் எட்டுது. இதுக்கு மேலே எட்ட மாட்டேங்குது. துரட்டி வச்சு தான் பறிக்கணும். பறிச்சுக்கிட்டு காட்டுறோம். இவ்வளோ முருங்கைக்கீரையும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஒரு 50 காய் கிட்ட இருக்கும் எடுத்திருக்கோம். இவ்வளோ முருங்கைக்கீரை பூவோடு எடுத்திருக்கோம். மொட்டு ரொம்ப சத்து மிகுந்தது. இவ்வளோ அறுவடை நம்ம தோட்டத்திலேருந்தே நமக்கு கிடைக்கிது. இன்றைக்கி இவ்வளோ காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய், அவரைக்காய், லாங் பீன்ஸ் பச்சை, சிகப்பு, புடலங்காய், முருங்கைக்கீரை, மிளகாய், சிகப்பு வெண்டைக்காய், முருங்கைக்காய் இவ்வளவும் இன்றைக்கி நம்ம தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.